Hello students, welcome back to our Daily Line Academy channel. நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா டே பை டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய டீடைல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் தமிழ்நாட்டில் வந்து எல்லா பேசிக்ஸ்லையும், அதாவது என்ஆர்எஃப் ரேங்கிங்காக இருக்கட்டும், தென் வந்து ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கோராக இருக்கட்டும், தென் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு டாப் காலேஜ் சொல்லணும் எதை சொல்லின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது என்ஆர்எஃப் ரேங்கிங்ல என்னென்ன இது பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். டிஎன் டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதுதான் நீங்க பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த விஸ்வ வித்யாபீடம், அதாவது அமிர்தா யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற யூனிவர்சிட்டி எட்டிமணி அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் வந்து டாப் ரேங்கிங் இருக்கு. அந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலா 17வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 3,000 ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான் இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம். அதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி. இந்த விஐடி யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லா இன்ஸ்டியூஷன் சேர்த்து இந்திய அளவில் வந்து 21வது இடத்துல என்ஐஎஃப் ரேங்கிங் இருக்கு. இந்த விஐடி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிம்பாங்க. இதுல பெரிய கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் யூனிவர்சிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் கேம்பஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம், தென் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். இதுல வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருந்தாலும் மிகப்பெரிய பிரான்ச்சஸ் எஸ்ஆர்எம் வந்து பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர், அதாவது சென்னையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 21வது இடத்துல இருக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 3வது ரேங்கிங்ல இருக்கு. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 3வது இடத்துலயும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு பெரிய காலேஜ் சொன்னாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வராங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சர் வந்து நல்ல மாடர்ன் கல்ச்சர், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லூரின்னு பார்த்தோம்னா ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேம்பஸ் தாங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல நீங்க ஜாயின் பண்றதுனாலும் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்படி இல்லை விஐடி நடத்துற ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இல்லை தாராளமா நீங்க உள்ள போய் படிக்கலாங்க. அதுல வந்து கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம எஸ்ஆர்எம்னு சொல்லலாம். சரி, 22வது இடத்துல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல தமிழ்நாட்டில் 22வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டிலும் 3வது இடத்துல இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரான ஒரு யூனிவர்சிட்டின்னு சொன்னீங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி சொல்லலாம். இவங்க வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு எல்லா விதமான இதுல இருக்கு. இது வந்து மெயின் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரான்ச், அது சென்னையில் மட்டும்தான் இருக்கு, சவிதா யூனிவர்சிட்டி. இதை நீங்க பாக்குறீங்களா, அந்த பில்டிங் வந்து ஆர்கிடெக்சர் பில்டிங். அந்த பில்டிங்காக நிறைய பேர் போய் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி. தென் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் லைன்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கல்லூரி. இன்ஜினியரிங்லயும் டீம்டு யூனிவர்சிட்டி, தென் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இந்த சவிதா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தென் வந்து மாடர்ன் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ் சொல்லலாம். இந்த சவிதா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எந்த குறையும் ஒரு பஞ்சம் இருக்காதுங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஐபிஐடி சேலரிக்கு தான் வந்து பிளேஸ் ஆயிட்டு போறாங்க. நல்ல ஒரு சேலரி பெர்சன்டேஜ் வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம், யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம், சவிதா யூனிவர்சிட்டி சொல்லலாம். சவிதா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்எஃப் ரேங்கிங்ல 23வது இடத்துல இருக்கு. அதாவது விஐடி 21, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் 22, தென் சவிதா 23வது இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு டீம்டு காலேஜஸ்ல வந்து அடுத்த காலேஜஸ் வந்து பார்த்தோம்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி சொல்லலாம். சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவில் ஓவரால் எல்லா காலேஜஸ்ல சேர்த்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 51வது இடத்துல இருக்கு. தமிழகத்துல கனசலிங்கத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த காலேஜ் ஃபேவருங்கிறனால சொல்றேன். ஏன்னா அந்த காலேஜ்ல என்ஜாய்மெண்ட்டுக்கும் தென் வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. அந்த அளவுக்கு நீட்டா நடத்திட்டு இருக்கிற ஒரு காலேஜ் சொல்லலாம். டீம்டு யூனிவர்சிட்டியும் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் டாப் காலேஜ் இன் தமிழ்நாடு மட்டும் இல்லாம அந்த ஜோனல் இருக்கு பாத்தீங்களா, இந்த திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி அந்த சைடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரியில நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டியும் ஒண்ணு. அந்த பில்டிங்கோட அந்த அமைஞ்சிருக்கிற அட்மாஸ்பியரா இருக்கட்டும், அந்த பில்டிங்கோட இன்ஃப்ராவா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப நீட்டாவே இருக்கும். தென் வந்து ஹைபெய்டு சேலரியில வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல டாப் 6 இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க. இந்த காலேஜஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் படிச்சு அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல சிஇஓ, அதுக்கப்புறம் எம்டி, சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க இது பண்ணி வந்து எக்ஸாம்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. தாராளமாக போய் படிங்க. இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் வேணும், இல்லை இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து டே பை டே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.